ஆரை தேர்ந்தெடுத்துருக்கணும் எங்களுக்கு தெரியட்டுமே. அண்ட் வந்தா போய் இவ்வளவு பொய் சொல்லி இதை பதில் கேட்டா இப்ப கர்நாடகா எலெக்ஷன் மறுபடியும் பொய் சொல்றாரு. குல்பர்கால பருப்பு வந்து 9 லட்சம் டன் ரெடி பண்ண கர்நாடகால இருந்து வருது. இவன் அதானிக்கு வந்து 2015 அக்ரிமெண்ட் போட்டு அவங்க தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களாம். 1 லட்சம் டன் வெளியில இருந்து வாங்குறாங்க. அப்ப என்ன ஆகுறது விவசாயி? யோசிக்க மாட்டீங்க. எல்லாத்தையும் பொய் சொல்லிட்டு இருக்க. உங்களோட ஐடியா வேற. இந்த நாடை ஒரு இனமாக்குறது, ஒரு ஜாதி ஆக்குறது, மற்றவங்க வந்து உங்க கால் கீழே இருக்கணும், அதெல்லாம் நடக்காது. எல்லாரும் இருந்தாதான் இந்த நாடு. இது ஒரு பியூட்டிஃபுல்லான பெரிய நதி. சின்ன சின்ன ஆறுங்கள்லாம் வந்து சேர்ந்தாதான் இது தவிர இதெல்லாத்தையும் நிறுத்திட்டேன்னா இல்லையா? மொழியை கடந்து இனத்தை கடந்து மனிதனா தானே வாழணும். அப்ப இன்னும் ஸ்ரீலங்கா ஆக்குவீங்களா இந்தியாவை? நம்ம கண்ணு முன்னாடி இல்ல என்ன நடந்திருக்குன்னு? சிங்கிளீஸ் தான் இருக்கணும்னா தமிழன் என்ன ஆமா? நடந்ததில்ல, அத்தனை பேர் சத்தாங்கல்ல. இதுதானே யோசிச்சான் ஹிட்லரு. ஜெர்மன் இனம்தான் நிக்கணும்னு சொல்லி 30 வருஷத்துக்கு அப்புறம் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. இன்னைக்கு மொத்த ஜெர்மன்ல இருக்கிற இன்றைய இளைஞர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, எங்களை மன்னிச்சிருங்க, நம்ம முன்னோர்கள் இப்படி நினைச்சாங்க, எல்லாரும் கொல்லணும்னு நினைச்சாங்க, இப்படி ஆயிடுச்சுன்னு. இப்ப இந்தியாவை இப்படி நிக்க வைப்பீங்களா? ஒரு ஜாதி ஒரு இனம்னு சொல்லி என்ன பண்ண வந்திருக்கீங்க நீங்க? கேள்வி கேட்கணுமா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு செஞ்ச துரோகம் என்ன? ஆந்திராவுக்கு செஞ்ச துரோகம் என்ன? தெலங்கானாக்கு செஞ்சிட்டு இருக்கிற துரோகம் என்ன? உங்க ஆட்சி இருக்கிற யூபி எப்படி இருக்கு இப்போ? மத்திய பிரதேஷ் எப்படி இருக்கு இப்போ? ஹரியானா எப்படி இருக்கு இப்போ? ராஜஸ்தான் எப்படி இருக்கு இப்போ? பீகார் எப்படி இருக்கு இப்போ? இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, கண்ணுக்கு பார்த்துட்டு இருக்கோம்ல. கொதிக்க வேண்டாம், கேள்வி கேட்க வேண்டாம். கேள்வி கேட்டா வாய மூடு. உன் இனம் என்ன? உன் மொழி என்ன? மொழியா கேக்குது? மனுஷயா? இந்தியன், கலைஞன். எனக்கு மனசாட்சி இருக்கு. எனக்கு ஒரு இடம் கொடுத்திருக்காங்க மக்கள். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது நான் நல்லா இருக்கேன். 4 ஸ்டேட்ல வீடு இருக்கு. மக்கள் அவ்வளவு அன்பா என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காசு கொடுத்துருக்காங்க. 120 ரூபாய் சென்னைக்கு வந்தவன் நான். நல்லா தானே இருக்கேன். ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அதுக்கு வந்து இதை என்ன சொல்றீங்க? நான் கேள்வி கேட்பேன், கேள்வி கேட்க வைப்பேன் மக்களை.